ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிந்து பைரவி நாடகத்தில் அன்னபூர்ணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு மகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. மகா தான் சிந்து ரூம்லேருந்து சாமி சிலையை திருட சொன்னது எல்லாமே, அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி ரூம்லேருந்து 1,00,000 ரூபாய் திருடினது எல்லாமே மகாவனுடைய வேலை தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ மகாவை வெளியே போ அப்படின்னு சொன்னதும் மகா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், இப்போ என்ன வீட்டை விட்டே அனுப்புறியா? ஆனால் இதெல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சிவா கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ரொம்ப நன்றி டாக்டரே, நீ இதை நிரூபிக்கலைன்னா அன்னபூர்ணி அத்தை நான் தான் அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்தேன்ட்டு என் மேலேயே எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் எந்த பிரச்சனை வந்தாலும் என் கூட இருந்து அதை சரி செய்கிற டாக்டர், எனக்கு இது ஒன்று போதும், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்ன்றாங்க. உடனே சிவா என்ன சொல்கிறாருன்னா, சிந்து நீ என்னை கல்யாணம் பண்ண அந்த வழி ஒன்றா தப்பாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அன்பு தப்பு கிடையாது, உண்மையானது அப்படின்றாரு. இது ஒன்று போதும் டாக்டர் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பைரவி கோயிலுக்கு வராங்க தனியாக. அப்போ உடனே ஆறுமுகமும் அங்கே வராரு. என்ன நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு ஆறுமுகத்தை கேட்குறாங்க பைரவி. அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாரு, பைரவி நான் உன்னை பார்த்தேன், நீ தனியாக வந்துட்டு இருந்த கோயிலுக்கு, அதான் தனியாக போறியேன்னு சொல்லிட்டு நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் என்ன சின்ன குழந்தையா, அதனால் எனக்கு துணையாக வந்தியா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க பைரவி. அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாரு, இல்லை பைரவி, நீ ஏன் எப்போ பாரு நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்க, நான் உனக்கு உதவிக்காக தானே வந்தேன், ஆனால் நீ என்னை திட்டிகிட்டே இருக்கியே பைரவி, எப்படி சிவா சிந்துனுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு மாறி ஏற்றுக்கிட்டானோ அதே மாதிரி நீயும் என்னை ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கை துணையாக என்னை ஏற்றுப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பைரவி சொல்கிறாங்க, நான் அப்படியெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன், சான்ஸே இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து சுவாதி கால் பண்ணுறாங்க ஆறுமுகத்துக்கு. உடனே சுவாதி, இதோ நான் வந்துடுறேன் சுவாதி அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி பைரவி, நான் சுவாதி கூப்பிட்றா, அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே பைரவி சொல்கிறாங்க, சிவா சிந்துவை ஏற்றுக்கிட்டாருன்னா சிந்து யாரையும் மனசில் நினைக்காம சிவாவையே நினச்சி வாழறா, அதனால் சிவா ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நீ அப்படி இல்லையே, ஏதோ பாரு சுவாதி ஃபோன் பண்ணதும் உடனே நீ போயிடுற, அவகிட்ட எப்படியெல்லாம் நீ கடலை போட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் சொல்கிறாரு, ஆமாம் நீ தான் இனிமேல் எதுவுமே முடியாது, நான் உன் கூட வாழ மாட்டேன், சான்ஸே இல்லைன்னு சொல்கிறல்ல, அப்புறம் என்னத்துக்கு திருப்பி நான் சுவாத்திக்கிட்ட பேசக்கூடாது கொல்லக்கூடாதுன்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் நெல் மண்டியில் வேலை செய்கிறாங்க ஒரு லேடி கல்யாணின்றவங்க. அவங்களுடைய புருஷன் பார்க்க வராரு. ஆனால் அவங்க 2 பேருக்கும் ஒரே சண்டையாக இருக்குது வீட்டில். ஏன்னா அவங்க புருஷன் குடிகார புருஷன், இவங்க வேலை செய்கிற காசை எல்லாம் எடுத்து குடிச்சிடுறாரு, பிள்ளைக்கு பீஸ் கட்டுறது வைக்கிற காசையும் எடுத்து குடிச்சிடுறாரு. அதனால் அவர் உள்ளே காசு கேட்டு அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. அப்போ அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்கள போட்டு நெல் மண்டி உள்ளவே போட்டு அடிக்கிறாரு. இதை அடித்ததும் பார்த்துக்கிட்டே இருந்த ஆறுமுகம் என்ன பண்ணுறாருன்னா, கோபம் ஏய் ஒரு பொம்பளைய நீ கை நீட்டி அடிப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிச்சிடுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, உன் மண்டியில் வேலை செய்கிறவங்க அவளுக்கு நீ சப்போர்ட்டுக்கு வருவியா, நான் யார் தெரியுமாடா, நானும் போலீஸ்காரன் தான்டா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, ஏய் என்னடி உனக்கு அவன் வக்காலத்துக்கு வரான், அவனுக்கும் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டியும் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இவர் போயிடுறாரு. போயிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் உடனே சஞ்சய் கேட்குறாரு, என்னையா இது மாதிரி அடி வாங்கின்னு வந்திருக்கேன், என்ன பண்ண, என்ன ஆச்சுன்னா இது மாதிரி அந்த ஆறுமுகம் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் அப்போனா அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுன்னு சஞ்சய் சொல்கிறாருங்க. உடனே இவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சஞ்சய் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ண போகிறாரு. நெல் மண்டிக்கே மில்லுக்கே போகிறாரு. மில்லுக்கு போனதும் என்ன
ஆறுமுகம் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன்றாரு. எதுக்கு நீ என்னை அரெஸ்ட் பண்ணுற? அவன் வந்து இந்த மில்லுக்குள்ளே என்னை கேட்காம மில்லுக்குள்ளே வந்தது அவனுடைய தப்பு. அதுவும் இல்லாமல் அவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் இந்த வேலை செய்கிற இடத்துல வந்து அடித்தது அவனுடைய தப்பு. நீ அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்குறாரு. அதுக்கு சஞ்சய் என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே நீ ஏன் நடுவில் போன? அவரை நல்லா அடித்து நீ காயமாக ஆக்கியிருக்க, அதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாருங்க. இந்த ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற சஞ்சய் அடிச்சிருவாரா இல்லை என்ன பண்ணுவாருன்னு நாளைய கதையில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, பாய்.